எனக்கு த்ரோட் இன்னைக்கு சரியில்லை, கத்தர் பலன் தருவார் என்று விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த டாபிக் தேவ சித்தமா அல்லது உன் விருப்பமா. தேவ சித்தமா அல்லது உன் விருப்பமா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு காலகட்டத்தில் விசுவாசியா இருக்கிற உங்களுக்கு எனக்கும் ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது உள்ளத்துல. எப்போ பார்த்தாலும் போராட்டம். நம்ம ஒரு அனுதினமும் டெய்லி நடக்கிற ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீர்மானம் எடுக்கணும், டிசிஷன் எடுக்கணும். எவ்ரி டே we have to take a decision, every minute we have to take a decision. இந்த தீர்மானத்தில் நம்ம எங்க மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்பது நலமா இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். எல்லாரும் சேர்ந்து இந்த டாபிக்கை கொஞ்சம் படிங்களேன். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா என்ன போட்டுக்குது? தேவ சித்தம் என்ன? இஸ் இஸ் காட்ஸ் வில் ஆர் இட்ஸ் மேன்ஸ் டிசையர். மெனி பீப்புள், ஒரு படம் வந்துச்சு, நான் HIV AIDS ஒர்க் பண்ணும்போது ஒரு படம் வந்துச்சு, ஒரு டாக்குமெண்ட்ரி, மெனி பீப்புள் மெனி டிசையர். பயங்கரமா இருந்தது அந்த படம். மெனி பீப்புள் மெனி டிசையர். இன்னைக்கு அப்படிதான் அந்த காலகட்டத்துக்குள்ள வந்துட்டோம். நான் சொல்றது ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்த ஒரு காரியம். இன்றைக்கு அப்படிதானே ஆச்சு. எங்க பார்த்தாலும் ஏன் இஷ்டங்க, நீங்க ஏன் கேட்குறீங்க? This my will, my preference, this my choice. Why you are asking about me? யார்கிட்ட? அப்பா கிட்ட கேட்குறாங்க. டாடி நான் என்ன வேணா பண்ணுவேன் டாடி, உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு நேரா கேட்குற துணிகரமான ஒரு சந்ததியை நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, 2 சந்ததி தாங்க இருக்குது. ஆண்டோடைய பிள்ளையா இருக்கிறீங்க, யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க கை தூக்குங்களேன். I just want to see it. Are you really trusting Lord this morning? ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேள்வி கேட்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையில இடைப்படுவார் என்று விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறவர்களா இருக்கிறோம். கரெக்டா இல்லைங்களா? we are fulfilling. எங்க எதுக்குமா இதை செய்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பெற்றோர், என் பேரண்ட்ஸ் சொன்னாங்க அதனால செஞ்சேன். ஏமா இதை செஞ்ச அப்படின்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஆலோசனை சொன்னாங்க இந்த கோர்ஸ் எடுக்க சொல்லி, அதனால அவங்களுக்காக நான் என்ன பண்ணேன், சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தயவு செய்து தேவ ஆவியானவர் இன்றைக்கு முக்கியமா, இது பிரசங்க மாதிரி இருக்காது, கொஞ்சம் டீச்சிங் மாதிரி இருக்கும். சரிங்களா? இதை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் இன்னைக்கு அப்படிப்பட்ட காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். நான் விரும்பல. ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்ன காரியம், மகனே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? Timothy, what are you doing, man? Are you doing the will of God in your life or doing your preference, your desire? உன் சாய்ஸ், உன் preference அதை பண்ணிட்டு இருக்கிறியா? நீ எதை பண்ணிட்டு இருக்கிறேன்னு ஆண்டவர் என்னை பார்த்து கேட்ட கேள்வியை இன்றைக்கு நான் கற்றுக்கொண்டு உங்களுக்கும் கற்றுத்தர விரும்புகிறேன். அல்லேலூயா. முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு அலசடி பட்டு கொண்டிருக்கிறது குடும்பங்கள்லாம். கணவனும் மனைவிக்குள்ள ஒரு அலசடி. தேவ சித்தத்தை செய்யணுமா இல்ல நம்ம விருப்பத்தை செய்யணுமா? இது எல்லா நிலைகளிலும். ஆபீஸ்ல போனீங்கன்னா அதே பிரச்சனை. விசுவாசியா இருக்கிற உங்களுக்கு எனக்கும் அங்க போயிட்டு அங்க கோல்மால் நடக்கும். என்ன மால்? கோல்மால். இந்த பிரசங்கம் தியானிக்கும் போது தான் இந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரிஞ்சது. கோல்மால். மால்னா மணி, கோல் எதுக்கு? மணிக்காக கோல், அதான் கோல்மால். சரிங்களா? ஸோ யோசிச்சு பாருங்களேன். நான் இது வரைக்கும் இவ்வளோ நாள் யோசித்தே இல்லை இந்த கோல்மால் பற்றி. ஓகே மால்னா ஹிந்தியில் கோலு, அதான் மால். ஸோ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நிலைகளிலும் பிரச்சனைகள் இருக்கிறது. இன்றைக்கு நம்ம என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், தேவ சித்தத்தை செய்கிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். Are we doing God's will in our life? It's very important. முக்கியமா இல்லையாங்க? நீங்க பேசணும் இன்னைக்கு, முக்கியமா இல்லையா? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா இருக்கிற நாம், தேவன் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினாலே நம்ம இன்னைக்கு யோசித்து பார்க்க வேண்டும்.
வேதம் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறியோம் என்று சொன்னால் நியாயம் தீர்க்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவச்சனமே, ஏதோ ஒரு பிரசங்கம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு கேட்டு போகாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் தேவ சித்தத்துக்குள்ளாய் நடத்த தேவன் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஆமென். Are you excited this morning church? Yes. கர்த்தர் கொஞ்சம் கூட்டமா இருந்தாலும் கர்த்தர் கூட்டத்தை பார்க்கிற தேவன் இல்ல. 1-3 பேர் நாமத்தில் கூடும்போது அந்த இடத்துல இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் பெரியவர். அவர் உண்மையாவே அன்புள்ளவர். இந்த காலவேளையிலே நம்மை நிதானிக்க சொல்லுகிறார், சிந்திக்க சொல்லுகிறார். எதை குறித்து? Are we doing the will of God in your life? தேவ சித்தத்தை செய்றியாப்பா? தங்கச்சி, தேவ சித்தத்தை செய்றியாமா? தம்பி, வாலிபனே, இந்த தேவ சித்தத்தை தெரியுதா? எது தேவ சித்தம் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனைவரையும் ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆவியானவர் நம்ம சபையாக நியூ லைஃப் திருச்சபையை ஆண்டவர் எழுப்புகிறார். அல்லேலூயா, கட்டுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அடுத்த நிலையான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்மை கொண்டு போகிறார். எத்தனை பேர் are you ready for that? Are you ready for it? யோசிச்சு பாருங்களேன். என் பிள்ளை, ஐயோ என் பிள்ளை தங்கமான பிள்ளை, 10th 3 வருஷம் இருக்குது, சூப்பர்ப்பா அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுவீங்களா? புலம்புவீங்க, ஐயோ என் பையனோட வாழ்க்கையே போச்சுங்க, 10வதுலயே தேராம இருக்கிறான், ஒரு காலேஜ் கூட போக முடியல அப்படின்னு பெற்றோர்கள் கதறுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். நான் பிள்ளைங்களோட கடந்த 15 வருடங்கள் வாலிப பிள்ளைங்களோட வேலை பண்ணிட்டு இருக்கேன். 11 years, around 3,000 children I was taking care in Compassion International Organizationல 13,000 பிள்ளைகளை நான் கண்டிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன், பழகிருக்கிறேன், கவுன்சில் பண்ணியிருக்கிறேன், பெற்றோரிடம் பேசியிருக்கிறேன். அந்த காரியங்களெல்லாம் பார்த்து சொல்லுறேன். ஜனங்கள் பிள்ளைகள் வெறும் படிக்கலனா ஐயோ என் வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லி பேசுகிற காரியத்தை நான் பார்த்துருக்கிறேன். இன்னைக்கு ஆவிக்குரிய நிலைமையில நாம் எப்படி இருக்கிறோம்? ஆர் வி ஸ்டில் இன் எல்கேஜி? இன்னைக்கு இன்னும் எல்கேஜிலே இருக்கிறோமா? ஆமா, இயேசு நல்லவர், எனக்கு தெரியும், பைபிள் இருக்குது, என் வீட்டு உள்ள இருக்குது, படிச்சிங்களாங்க? ஆமா, இந்த கிறிஸ்மஸ் அப்போ எத்தனை போவேன், நியூ இயர் அப்போ படிப்பேன், அந்த புது வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி கொஞ்சம் பயமா இருக்குது, ஏசப்பா எனக்கு உயிர் தரணும், நான் என்ஜாய் பண்ணணும். யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை கட்ட விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஆமென். You need to grow in the spiritual journey that which God has kept for you. கர்த்தரே அதை வைத்திருக்கிறாருங்க. நீங்க ஆவிக்குரிய நிலைமையில நீங்க கட்டப்படணும்னு வச்சிருக்கிறாரு. எல்கேஜிலேயே இருக்கக்கூடாது. ஆமா எனக்கு பாட்டு தெரியும், எனக்கு வசனம் தெரியும்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் உன்னோடு கூட ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தான் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில அனுபவமாய் மாற வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. லார்ட், இந்த நியூ லைஃப் திருச்சபையானது ஏதோ வந்து போறதற்கு இல்ல. தமிழ் சபை, கர்த்தர் இந்த சபையிலிருந்து கர்த்தர் உங்களை ஆவிக்குரிய நிலைமையிலே கர்த்தர் ஏனோக்கை போன்ற நபர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். அல்லேலூயா, ஆமென். You can be very silent, no problem, but God is continuously raising up your spiritual life to a different level. Hallelujah. கர்த்தர் அடுத்த நிலைக்கு உங்களை இந்த சபையை கொண்டு போக விரும்புகிறார். பிசிக்கலா மட்டும் இல்லைங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் என்னை கட்ட விரும்புகிறார். போதகர்களாகவே எங்களை கர்த்தர் கட்ட விரும்புகிறார். விசுவாசிகளாக உங்களையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, we have a great expectation. ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது நம்ம கிட்ட. நம்ம என்ன பண்ணோம், எக்ஸாம் இருக்கு அப்படின்னா அதுல என்ன வரும்? 2 தான் வரும். ஒரு எக்ஸாம் எழுதுறோம்னா என்ன இருக்குது சொல்லுங்களேன். ஒரு எக்ஸாம் டீச்சர்லாம் இருக்கிறீங்க, ஒரு எக்ஸாம் எழுதுனா என்ன இருக்குது? 1 பாஸ், பேசுங்க, இன்னல்னா ஃபெயில். 2க்கு நடுவில் தயவுசெய்து ஏதாவது இருக்குதுங்களா சொல்லுங்களேன். இல்லை, கிடையவே கிடையாது. விசுவாசியா இருக்கிற நீங்களும் நானும் கூட ஆண்டவர் வைத்திருக்கிற டெஸ்ட்ல என்ன பண்ணணும்? பாஸ் பண்ணணும், ஃபெயில் ஆகக்கூடாது. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யோசிச்சு பாருங்களேன், நமக்கு கூட ப்ரோக்ரஸ் கார்டு சர்ச்சில் வச்சாங்கன்னா எப்படி இருக்கும்? ஜபத்துக்கு வரதில்லை, ஆராதனைக்கு லேட்டாக வருது, பங்க்சுவாலிட்டி,
இண்டிகேட்டர்ஸ்லாம் யோசிச்சு பாருங்களேன். நான் பாஸ்டர் கிட்ட சொல்லி மேபி வில் ட்ரை டு டூ இட். ஒரு ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட், ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் வச்சாங்கன்னா நம்ம எங்கே நிற்போம் இப்போ யோசிச்சு பாருங்களேன். கர்த்தர் ரொம்ப மிகுந்த இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறதுனால நமக்கு என்ன போட்டுக்கிறார்? பிச்சை போட்டுக்கிறார். ஆண்டவர் இன்னும் 1 வருஷம் போட்டோம், அவன் நல்ல ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளருவா. இல்லை மேம் சொல்லுவாங்கள்ல ஸ்கூலில், இல்லை அவன் நல்லா படிக்கிறான், இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னு. இன்னைக்கு ஆவியானவர் நம்மளை என்கரேஜ் பண்ணுறார். சரிங்களா? God is encouraging us. அவர் நம்ம என்ன பண்ணுறாரா? கர்த்தருடைய பார்த்தீங்கன்னா இந்த நம்ம அவனுடைய வசனம் நிறைய காரியங்கள் இருக்குது. இன்னைக்கு விருப்பத்தை we have lot of questions in our life. நிறைய கேள்வி இருக்குது. we are asking questions. நீங்க கேட்கலாம், விருப்பப்படுறது தப்பான காரியமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். என்ன, is it wrong to have preference or a desire? விருப்பப்படுறது தவறா? ஏன் விருப்பப்படக்கூடாது? நம்ம கேள்வி கேட்குறோம்ல, பெற்றோர்கிட்ட கேட்குறோமா, டீச்சர்கிட்ட கூட கேட்குறோம். இன்னைக்கு பெற்றோரை தாண்டி டீச்சர்கிட்ட கேட்குறாங்க, டீச்சர் என்ன தப்பு டீச்சர், என்ன மேம், வாட்ஸ் ராங் இன் டூயிங் திஸ் அட் ஸ்கூல்? பீப்புள் ஆர் ரெடி டு ஆஸ்க் கொஸ்டின் டு டீச்சர்ஸ். டீம் லீடர் கிட்ட கேட்குறோம் தைரியமா, இது செஞ்சா என்னங்க தப்பா, நீங்க என்ன ரொம்ப பேசுறீங்க அப்படின்னு நம்ம தைரியமா கேட்குறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். சரிங்களா? You have to see the big picture. God has a great purpose for us. கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்திருக்கிறார். என்ன வச்சிருக்கிறாரு? நம்ம வாழ்க்கை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்காரு. You need to see the big picture of the life. Okay? Don't think about the temporary things that is happening in your life. டெம்பரரி. இன்றைக்கு சந்தோஷமா இருக்கணும். வாலிபர்களா இருக்க உங்களுக்கு இன்னைக்கு சந்தோஷம், இன்னைக்கு ஜாலியா இருக்கணும், இன்னைக்கு நல்ல பிரியாணி சாப்பிடணும். இல்லை யோசிச்சு பாருங்களேன், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பெருசா ஒன்றும் இருக்கா சந்தோஷம், இன்னைக்கு நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்டா அதுவே சந்தோஷம். இல்லை சில பேருக்கு ஒரு நல்ல ஒரு படத்துக்கு போயிட்டா ஒரு சந்தோஷம். அந்த படம் விஜய் படம் பார்த்தா சூப்பர்ப்பா, அதுதான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போய் சொல்ல போகிறேன் பார்த்துட்டேன்னு. அது ஒரு பெருமை, கிரெடிட் ஸ்கோர். அது ஒரு முக்கியமான படம் வருது, நான் பார்த்துட்டேன். See, what I'm telling you this morning is, நம்ம மற்றவர்களை பார்த்து கொண்டிருக்கிறோங்க. விசுவாசிகளாக இருக்கிற நாம யாரை பார்க்கணும்னு பார்க்காம நம்ம மற்றவங்களையே பார்த்துருக்கிறோம். என் ஃப்ரெண்ட்ஸை விட நான் பெஸ்ட்டாக வரணும். You're comparing yourself. நீங்க கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. You're always, God doesn't want you to compare with others, with your friends, with your neighbors. அவங்க வாங்கிட்டாங்க, அவங்க ஏசி வாங்கிட்டாங்க, அவங்க லேண்ட் வாங்கிட்டாங்க, வீடு கட்ட போறாங்க. ஏங்க தண்டமா இருக்கிறீங்களே? புருஷனை போய் டார்ச்சர் பண்றது உண்மையாவே நடந்த சம்பவம். எங்க வீட்டில் நான் வீடு கட்டி முடிச்ச பிறகு எங்க எதிர் வீட்டில் ஒரு சண்டை நடந்துச்சு. அந்த சண்டைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் புதைச்ச அதே டைல்ஸ் மாதிரியே அவங்க வீட்டில் புதைச்சாங்க. கூப்பிட்டு கேட்டோம், என்னங்க அது அதே ப்ரௌன் கலர்? ஆமாம்மா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் அதே டைல்ஸ் மாதிரி நாங்கள் வாங்கிட்டு போட்டோம். அப்போ அவங்க ஹஸ்பண்டை பார்க்கும்போது சொன்னார், எப்பா நீங்கள் வீடு கட்டி முடித்தோடனே எனக்கு என் ஒய்ஃப் என்னை டார்ச்சர் பண்ணிட்டாப்பா, கண்டிப்பாக நீ வீடு கட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு லோனுங்கன்னு வாங்கி கட்டி விட்டுட்டா அவளுக்காக. இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, நம்ம ஜோக்காக இருக்கலாம், நம்ம காரியங்களை நடைமுறையில் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நாம் கூட அப்படி தான் நடந்துக்கிறோம். நிறைய சூழ்நிலைகளில் நமக்கு ப்ரெஷர் இருக்குது, ஒரு பியர் ப்ரெஷர். ஏன் கலீக்கு 2 வீடு கட்டிட்டாங்க, அட்லீஸ்ட் நான் 1 கட்ட வேணாவா? இந்த உலகத்தில் இருந்து ஒரு அச்சீவ்மெண்ட் இல்லையா? அம்மன் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கர்த்தருடைய பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவலாளி விடுத்திருப்பது விருதா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் மாம்சத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி கொண்டிருப்பதனால்தான் பிசாசானவன் எளிதாக நம் வாழ்க்கையிலே நுழைந்து வாழ்க்கையை அழித்து போடுகிறான். தயவு செய்து கேட்கிறதில் கேட்டுக்கொள்ளுங்க. பிசாசு என்ன பண்ணுறான் நம்ம வாழ்க்கையிலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாமிசமான விருப்பங்களை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோம். We are fulfilling the desire of this world. இன்னைக்கு ஏன் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியல? ஏன் அதே நிலைமையில நின்று கொண்டிருக்கிறோம்? ஏன் கர்த்தர் நம்மளோடு கூட பேச முடியல?
ஏன் கர்த்தர் நம்ம கூட பேசல, ஏன் ஆண்டவர் நம்ம கூட இந்த ஆபத்தை சொல்லல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி இருக்கிறோமா, நம் மாம்சத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி கொண்டிருப்பதனால்தான் பிசாசு என்ன பண்றானா, எளிதாக நம் வாழ்க்கையில நுழைந்து வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி அழித்து போடுகிறான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, திஸ் இஸ் த காஷன் ஃபார் த சர்ச் திஸ் மார்னிங். பிசாசு கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறான் என்று சொல்லி யோவான் 10:10 நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்க விசுவாசியா இருக்கலாம், ட்ரெடிஷ்னலா நம்ம 5வது தலைமுறை கிறிஸ்தவர்களா இருக்கலாம், ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் போன மாசம். எது முக்கியம் இல்லை, நீங்க 10 வருஷம் நீங்க ட்ரெடிஷ்னலா 5 சந்ததி வந்திருக்கலாம், போன மாசம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். அதுவும் இல்லை, நீ தேவனுடைய பிள்ளையா இந்த சபையில் இருக்கிறபடினாலே வந்து உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கு ஆவியானவர் சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தம்பி நீ மாம்சத்தில் நடக்காதப்பா அப்படின்றார். உன் கண்ணு பார்க்கறதெல்லாம் நீ செய்யாத, உன் இருதயம் ஆசைப்படுறதெல்லாம் நீ செய்யாத. நீ செஞ்சினா என்னவ, நீ என்ன பண்ணுவ, நீ சுமை சுமக்க வேண்டியது இருக்குங்க. I'm telling you, you need to carry the load. Why you need to carry the load unnecessarily? சகோதரனே சகோதரியே, நான் அதிகமான வாலிப பிள்ளைங்களோட உரையாடி கொண்டிருக்கிறேன், பேசிக்கொண்டே இருக்கிறேன், ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், கவுன்சில் பண்ணிட்டே இருக்கிறேன். தினம் தினம் அநியாயமா பிள்ளைங்க வந்து இன்னைக்கு என்ன பண்றாங்க, சுமையை சுமத்து கொண்டு போறாங்க. அவங்களுக்கு தேவையில்லாத காரியத்தில் போய் தலையிட்டு மாட்டிக்கிறாங்க, சிக்கி கொள்ளுகிறார்கள். யாரோ பிரச்சனை, நீங்க ஏங்க எடுக்கிறீங்க? why you want to take it? உன் ஃப்ரெண்டு பிரச்சனை, அவன் என்ன பண்ணோம், யூ ஹேவ் டு டெல் வைஸ்லி. கர்த்தர் சொல்றாரு, நம்ம எப்படி இருக்கணுமா, பாம்பை போல வினாவர்களாயும் புறாவை போல கபடற்றவர்களாக இருக்க வேண்டும். தயவு செய்து சொல்றேனே, இந்த நியூ லைஃப் ஃபெலோஷிப் சபையில வந்திருக்கிற தமிழ் திருச்சபை நல்ல வசனத்தில் தேறினவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. எஸ், கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வார் வருங்காலங்களே. நீங்க என்ன பண்ணோம், மாம்சத்தின் விருப்பங்களை யோசிச்சு பாருங்களேன். எனக்கும் உங்களுக்கும் மாம்சம்னா பிடிக்கும் இல்லை, நல்லா சாப்பிடணும்னா பிடிக்கும், நல்ல ஒரு வீடு கட்டணும்னா பிடிக்கும், சில காரியங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிற காரியம் செய்வது எல்லாருக்கும் பிடிக்கும். பிடிக்குமா பிடிக்காது சொல்லுங்க? நம்ம ரொம்ப ஆண்டவர் சொல்றாரு, அதிக மிஞ்சின நீதிமானா இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறார். வசனம் சொல்லுது. How beautiful it is, how beautiful it is. God always talk about a balanced life, a balanced spiritual life. ஆண்டவர் சொல்றாரு, யோசிச்சு பாருங்களேன், பேலன்ஸ்ட் ஃபுட்டு பத்தி தெரியல உங்களுக்கு? ஆமென். நல்ல பேலன்ஸ் ஃபுட்டு சாப்பிட்டா தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆரோக்கியமா இருக்க முடியும், வளர முடியும். அதே மாதிரி இன்றைக்கு நம்ம ஆண்டவர் ஆவிக்குரிய காரியத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பேலன்ஸ்டா இருங்கன்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்களேன், வேலையே செய்யாம புருஷனை உட்கார வச்சுட்டு ஜபித்து ஃபுல்லாக ஒரு 8 ஹவர் ஜபம் பண்ண என்ன பண்ணுவார், அவர் பக்கத்து வீட்டுக்கு போயிடுவார். என் ஒய்ஃப் எப்போ பார்த்தாலும் ஜபம் பண்ணுறா, சாப்பாடு தர மாட்டேன்றா, எதுவுமே கவனிக்கவே மாட்டேன்றா. நடந்த ஒரு உண்மை சரிங்களா, நடந்த ஒரு உண்மை. ஒரு நபர் இருந்தார் சரிங்களா, அவர் என்ன பண்ணார், ஒய்ஃப் கவனிக்கவே இல்லை சரிங்களா, அவர் என்ன பண்ணிட்டாரு, வேலைக்காரியை என்ன பண்ணாரு, கல்யாணம் பண்ணிக்கினார். என்ன சொல்கிறாருன்னா, வேலைக்காரி எனக்கு எல்லாமே கவனிக்கிறாங்க, சமைச்சு போடுறாங்க, எனக்கு டேக் கேர் பண்ணுறாங்க. இன்னைக்கு அந்த காலகட்டத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். உண்மையா, நீங்கள் எது கதைலாம் சொல்லலை, இந்த பலிபீடத்தில் உண்மையை சொல்லுகிறேன். கர்த்தர் இன்றைக்கு நம்ம பிசாசு என்ன பண்ணுறான், ஈஸியாக நுழையாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அவன் பிசாசு எப்படி இருக்கானா, பலவானா இருக்கிறான். இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் எனக்கு இருக்கிறது. பலவானா இருக்கிறான். அவன் என்ன பண்ணா, முந்தி கட்ட வேண்டும். நம்ம என்ன பண்ணோம், ஆமென். எல்லாருக்கும் ஆசை வருங்க, இங்க பிரசங்கிக்கிற எங்களுக்கும் ஆசை வரும். எல்லாருக்கும் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். ஆனா அந்த ஆசையை என்ன பண்ணோம், அந்த மாமிச காரியங்களை மேற்கொள்ளுகிற பலனை ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருங்க. அதன்படி வாழ வேண்டும். நீங்க என்ன பண்ணணும், சுமையை சுமக்க கூடாது சரிங்களா. பலவானே உன் சுமையை நீ சுமந்து கொள்ள அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ண போறோம் சரிங்களா. சொல்லுங்க, பலவானே, சத்தமா சொல்லுங்க, பலவானே உன் சுமையை நீ சுமந்து கொள், நான் சுமப்பதில்லை, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். பயங்கரமான ஒரு ஜெபம் இது சரிங்களா. ஓனர் ஆஃப் த ஈவில் லோட் கேரி a load.
சத்துரு என்ன பண்றான், யார் மூலமாவோ ஒரு பயங்கரமான லோடை தூக்கிட்டு வந்து வைக்கிறான். நம்ம என் பொண்ணுப்பா, அதனால நான் என்ன பண்ணுவேன், அவளுக்கு செஞ்சுதான் அவன் நினைச்சிருக்கிறீங்க. இல்லை, பிசாசு பொண்ணு மூலியமா அவங்களுக்கு லோடை கொடுத்துருக்கிறான். ஊழியெல்லாம் செய்யாத, இங்கே கடை, நீ இங்கே தான் இருக்கணும். எங்கள் வீடு பக்கத்தில் ஒரு வாலிப தம்பியை பார்த்தேன். அமெரிக்காவில் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு திருமணம் ஆச்சு. திருமணத்தில் வாழ்க்கையில் டைவர்ஸ் பண்ணி அவர் ரொம்ப சோர்வாக இருந்தார். அவரை பார்த்து டீ கடை குடிக்கும் போது பார்த்தேன். ஆண்டவர் மீட் பண்ண வச்சார். அவருக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு பேச ஆரம்பித்தேன். தம்பி, இப்போ என்ன பண்ணுறீங்க? அங்கிள், அண்ணன், அமெரிக்காவுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒய்ஃபும் இல்லை, டைவர்ஸ் பண்ணி போயிட்டா, ரொம்ப கஷ்டப்படுறேன். இப்போ என்ன பண்ணுறீங்க? எங்கள் தம்பியோட குழந்தைய பார்த்துட்ருக்குறேன். ஷாக் ஆகிட்டாங்க. உண்மையாகவேங்க என் இருதயம் உடைக்கப்பட்டுச்சு. ஆண்டவரே, எந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒரு வாலிபமான பையன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அந்த தம்பியோட மனைவி அவங்க கடை வச்சிருக்கிறாங்க. தம்பி வந்து பர்ச்சேஸ்க்கு போயிடுவார். அதனால குழந்தை யார் பார்த்துக்கணும்? அண்ணன் பார்த்துக்கணும். இதான் வேலைங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட கிறிஸ்தவ குடும்பம், அந்த குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம், இட்ஸ் எ கிறிஸ்டியன் ஃபேமிலி. மோர் அப்யூஸ் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ குடும்பத்தில் நடக்குது. அப்படியே சும்மா என்ன பண்ணுறோம், நைஸாக என்ன பண்ணுறோம், நம்ம என்ன ஸ்மார்ட்டாக பண்ணுவோம். கொஞ்சம் மற்றவங்களாம் நேராக பண்ணுவாங்க, நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டாக பண்ணுவோம். சிரிச்சுட்டே பண்ணுவோம். இது பண்ணிடுங்க, இது செஞ்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சுமையை என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் சுமக்கக்கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்ட் டு டெல் யூ இஸ் allow, we have to lead, led by the Holy Spirit. நம் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட வேண்டியவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளாத யாரா இருந்தீங்கன்னா ஆண்டவர் பார்த்து ஜெபிங்க. ஆண்டவரே, எனக்குங்க, நான் 20 வருஷம் சிறுவர் ஊழியம் பண்ணியிருக்கிறேன். கிராமமாக போயிருக்கிறேன், பட்டணங்களாக போயிருக்கிறேன். ஆனால் என்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நான் பெற்றுக்கொண்டனோ அன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில பாவத்திலேருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வெளிச்சத்தை நான் பார்க்க முடிந்தது. அன்னைக்கு தேவன் என்னோடு கூட பேசுகிற காரியத்தை உணர முடிந்தது. எப்போனா, நாம் பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட வேண்டியவர்களாக இருக்கும் பொழுது தான். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறாமல் இருந்தீங்கன்னா ஆண்டவர் பார்த்து ஒன்றுமே கேளுங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புங்கன்னு சொல்லிட்டு வாய்களை திறந்து சொல்லிங்களா ஒரே வார்த்தை, பரிசுத்த ஆவியானவரே சொல்லுங்க. உடைய ஆவியினாலே என்னை நிரப்பும் ஆண்டவரே. ஆமேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். இன்றைக்கு கடன் வாங்கி நம்ம பரிசுத்த ஆவியானவரே நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆனால் இங்க பார்த்தீங்கன்னா டெய்லி என்ன பண்ணி கொண்டிருக்கிறீங்க? Are you meeting Jesus? That's more important. சண்டே மீட் பண்றது இல்லைங்க. தயவுசெய்து சொல்றேன், விசுவாசிகளை தமிழ் திருச்சபைக்கு வந்திருக்கிற நீங்க சண்டே வந்து ஆராதனைக்கு வரது முக்கியம் கிடையாது. Are you meeting Jesus every day, daily? இயேசுவை அனுதினம் என்ன பண்ணோம்? நீங்க சந்திக்க வேண்டும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் டெய்லி தூங்கி எழுந்து வரும்போது, இப்போ என்னுடைய சகோதரியை வீட்டில் இருக்கிறாங்க, பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க என்னை பார்த்து கேட்குற முதல் கேள்வி, ஜோம் பண்ணியா அப்படின்னு கேட்பாங்க. ஆண்டவரை மீட் பண்ணியா, ஆண்டவரோட பேசினியா அப்படின்னு கேட்பாங்க. பேசிட்டு வா அப்படின்னுவாங்க. இல்லை, நான் முக்கியமானது பேசணும்னு சொல்ல, என் கூட பேசாத அப்படின்ட்டுருவாங்க. நீ ஆண்டவர் கூட பேசிட்டு அதுக்கப்புறம் வா. எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, ஏதோ ஒரு கதையை சொல்லணும்னு நினச்சிக்காதீங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மீட் பண்ணணும்னா அப்பாயின்மெண்ட் இல்லாமல் போக முடியாதுங்க. சாதாரண ஒரு பல் டாக்டர் அட்ட போகணும் அப்படின்னா நேராக போயிட்டு பல் டாக்டர் பார்க்கணுன்னா பார்க்க மாட்டார், நாளைக்கு வாங்க அப்படின்றவாரு. கரெக்டுங்களா? சின்ன சின்ன காரியம் யோசிச்சு பாருங்களேன். அப்பாயின்மெண்ட் இல்லாமல் எங்கேயாவது போக முடியுமா? எங்கேயுமே போக முடியாது. ஆனால் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் போகிற ஒரே சமூகம் தேவனுடைய சமூகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனி டைம், காலையும் மாலையும் அல்லேலூயான்னு பாடலாம். எந்த டைம்? தானியேல் வேதத்தில் பார்க்கிறோம், அந்தி சந்தி மத்தியான நேரம் 3 times he was praying in the presence of God. தானியேல் காலை மதியம் இரவு 3 வேளை என்ன பண்ணா? தானியேல் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். ஆனா ஆண்டவர் எங்க உயர்த்தினாரு? ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்தில் கர்த்தர் வைத்தார், உயர்த்தினார். யாராவது ஒருத்தரை காமிங்க, ஜோம் பண்ணா விழுந்து போயிட்டான்,
பாவம் செய்கிறான், அசுத்தமாக இருக்கிறான்னு சொல்லி யாருமே இருக்க மாட்டாங்க. ஜெபிக்கிற இடத்துல ஒரு ஜெயம் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Are you not excited, church? Yes. கர்த்தர் உங்களை ஜெபிக்கிறவங்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஆவியானவர் உள்ள வந்துட்டாருன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஜெயந்தாங்க. கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். இந்த அப்பாயின்மெண்ட் பற்றி பார்த்தா டெய்லி எப்படி பாடிக்கு சரீரத்துக்கு உணவு தேவையா இருக்கிறதோ அது போலவே இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆண்டுடைய வார்த்தை முக்கியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. எஸ், யோசிச்சு பாருங்களேன், எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க, பார்த்து சாப்பிட்றோம். மத்தியானம் என் மனைவி நல்லா ரைஸ்லாம் சாப்பிட்டு இருந்தா திடீர்னு மாறிட்டாங்க. டக்குன்னு வேக வச்சதை காய்கறிலாம் எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தாங்க. என்ன பண்ண, கொஞ்சம் ஆரோக்கியமாகணும் இல்லை? நம்ம யோசிச்சு பாருங்களேன், திடீர்னு சுகர் வந்துடும். அப்போ தான் கான்ஷியஸ் ஆகிடுவோம், இனிமேல் டயட்டெல்லாம் மாற்று, எல்லாத்தையும் மாற்று, ரொம்ப சாப்பிட்ற ஸ்வீட்லாம் நிறுத்து, நம்ம ஆரோக்கியமாக மாறணும். இன்னைக்கு ஆரோக்கியமாக மாறணும் அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். ஹல்லேலூயா. Led by the God's word. My dear brothers and sisters in Christ, this morning God is calling the church. Are you led by the Spirit of God? பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்படுறோமா? ஆண்டவர் கேட்கிறார், led by the word of God. கர்த்தருடைய வார்த்தையினால நடத்தப்படுறோமா? இதெல்லாம் இருந்தாதான் led to meet with Jesus. கர்த்தர் உன்னை சந்திப்பார். ஹல்லேலூயா. டெய்லி ஒரு சந்திப்பு வேணுங்க, டெய்லி சந்திப்பு வேணும். யோசிச்சு பாருங்களேன், ஆர்டினரி விஜய் பார்க்கும்போது அந்த எக்ஸ்பிரஷனை பார்க்கணும். அந்த ரசிகர் கூட்டத்தில் அப்படியே கடவுளை பார்க்குற மாதிரி பண்ணுவானுங்க, பார்த்துருக்கீங்களா? யோசிச்சு பாருங்களேன், சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம வார்த்தையை சொல்லும் போது ஆண்டவர் வந்துடுவார். நல்லவர், அவர் வல்லவர், போதுமானவர், இரக்கமுள்ளவர் தேவன், இரக்கமுள்ள. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல புல்பிட்டில் நின்று பிரசங்கம் பண்ணுனா ஆண்டவர் இரக்கம் வச்சில்லைன்னு வச்சுங்களேன், I don't know, I may not be living this world. And God is so good. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோசிச்சு பாருங்களேன், ஆண்டுடைய வார்த்தை அதிகமாய் தேவைப்படுகிறது. இன்னைக்கு உலகம் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட், முடிக்கு அட்வர்டைஸ்மெண்ட், ஃபேர் அண்ட் லவ்லிக்கு அட்வர்டைஸ்மெண்ட், ஹெல்த்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட், எல்லாத்துக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் நடக்குது. மாம்சமாக இருக்கிற மாம்சம் ஒரு பலனை கொண்டு வருகிறது. ஆனால் விசுவாசத்திலாக இருக்கிற நாம் ஆவிக்குரிய ஆகாரம் நமக்கு தேவை. We need to really understand this. ஒரு வசனத்தை வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆதியாகமம் 3:6. அப்பொழுது ஸ்திரீயானவள், முள்ளமா படிங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து படிங்க, 3:6. அப்போது ஸ்திரீ, தயவுசெய்து எல்லாரும் கவனிங்க. அப்போது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை புசித்து பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தான், அவனும் புசித்தான். இங்க ஒரு சீக்ரெட் சொல்ல போறேங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு. ஏவாள் என்ன பண்ணா, ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா இங்க அவ என்ன பண்ணா, ஏவாள் புசித்தாள். புசிச்சது மட்டும் இல்லை, என்ன பண்ணா, she gave it to Adam. ஆதாமுக்கும் கொடுத்தா. ஆதாமு வாங்கி டபக்குன்னு என்ன பண்ணாரு, போட்டுக்கிறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் சாப்பிட்டது யாரு, ஆதாமா ஏவாளா? ஆதாமா ஏவாளா சாப்பிட்டது யாருங்க? ஏவாள். ஃபர்ஸ்ட் சாப்பிட்டது ஏவாள். நிறைய வீட்டில் சமையல் கட்டில் பாதி சிக்கன் அம்மா காலி பண்ணிடுவாங்க. சம்டைம்ஸ் பாதி தான் வரும். இது ஒரு ஜோக்கா எடுத்துங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஏவாள் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை புசித்தாள். ஆனால் அவன் அது புசிச்சுட்டு ஆதாம் கிட்ட கொடுத்த உடனே ஆதாம் என்ன பண்ணாரு, சந்தோஷமா வாங்கிக்கிறான்னு சாப்பிட்டாரு. என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், ஆதாமுக்குள்ள ஒரு புசிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு விருப்பம் இருந்தது. இதுதான் சத்தியம். இந்த காலவேளையில் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். He has desire to have that fruit. அவனுக்குள்ள டிசையர் இருந்ததுங்க. கருமையான தேவ ஜனமே, ஆதாமை போல பாவம் செய்வதற்கு உங்களுக்குள்ள டிசையர் இருக்குது, எனக்குள்ள இருக்குது.
நம்ம பொத்துக்க வேண்டும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பதாக. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பெற்றுக்கொள்ளும் போது, கர்த்தரை அழைக்கும் பொழுது, நம்ம ஜெபிக்கும் போது, ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா. எந்த விருப்பத்தை நிறைவேற்றணும்னு இன்னைக்கு ஆசைப்படுறீங்க? ஆதாமுக்குள்ள அந்த விருப்பம் இருந்துச்சுங்க. அடுத்த ஸ்லைட் போடுங்க பிரதர். ஒரு ஸ்லைட் இருக்கு, அதை போடுங்க பிரதர். விருப்பம் ஆசை கொண்டு வரும். ஆசை பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். பாவம் கர்ப்பம் தரிக்கும். இது பயங்கரமான ஒரு சத்தியத்தை இந்த காலவெளியிலே ஆவியானவர் இந்த சபையாக நம்ம தேட கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிறபடினால்தான் இன்றைக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். விருப்பம், டிசையர், ஆசை, பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒருவேளை எதை குறித்து நீங்க விருப்பமா இருக்கிறீங்க? ஐ நீட் அ கேர்ள் ஃப்ரெண்ட், ஐ நீட் அ பாய் ஃப்ரெண்ட். தேவனை அறியாத ஜனங்களோடு கூட சம்பாஷணை. நல்ல காசு வச்சிருக்கிறான் அந்த பையன், அதனால அவனை கட்டிக்கினா நான் சூப்பராகிடுவேன் அப்படின்னு ஆண்டோட பிள்ளை நினைக்கிறீங்களா? மரணத்தை பிறப்பிக்கும். இன்னைக்கு நல்லா இருக்கும், 2 வருஷத்துல பிச்சுக்கும். இன்னைக்கு நல்லா இருக்கும், நடுவில் என்னுடைய நண்பன் கிளாஸ்மேட், அவங்க நல்ல ஒரு இடத்துல வேலை செஞ்சார். ரேஷன் கடையில் வேலை செய்யும் போது அவர் இன்னொரு மனைவியோட தொடர்பு வச்சுருந்தார். அவருக்கும் அந்த லேடிக்கும் இன்னொரு லேடிக்கும் சண்டை வரும்போது அந்த லேடி அவங்களும் மண்ணெண்ணெய் ஊற்றி எரித்து கொண்டார்கள். இவனை விடக்கூடாதுன்னு அவன் மேலே ஊற்றி எரிச்சிட்டாங்க. போத் ஆஃப் them died. யோசிச்சு பாருங்களேன். இது என்ன சொல்லுவேன்னா, ரிவெஞ்ச், விருப்பம், ஆசை, பாவம், அது கடைசியா மரணத்தை பிறப்பிக்கும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு தேவ சித்தத்தை செய்யும்படியா தேவன் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனம், எரேமியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்கம்மா. எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 வசனம் சொல்லி முடிச்சிடுறேன். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நானே உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன்னு ஆண்டவர் எரேமியாவுக்கு சொல்றாருங்க. ஆண்டவர் எரேமியாவை பரிசுத்தம் பண்ணுகிறார். ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கர்த்தர் மாற்றுகிறார். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை என்னை ஆண்டவர் எரேமியாவை போல ஆண்டவர் அடைக்கிறார். அம்மா, உன்னை பரிசுத்தம் பண்ணுற, ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் மாற்றுகிற. ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, நான் மோசமான ஆண்டவரே, என்னையா அப்படின்னு கேட்கலாம். இந்த காலையில கேள்வி கேட்கலாம். கர்த்தர் உங்களை தாங்க, உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. கர்த்தர் உங்களை என்ன பண்றாரு? ஆண்டவர் பரிசுத்தம் பண்ணுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் செய்கிறார். அவருடைய ரத்தத்தில் வல்லமை இருக்குங்க. 2வது வசனம் வாசிங்க. மேத்யூ 7:21. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆமா, ஆமென். தேவ சித்தத்தை செய்கிறவன் தான் என்ன பண்ண முடியும்? பரலோகம் போக முடியும். ஹல்லேலூயா. கர்த்தாவே கர்த்தாவே நம்ம சொன்னா என்ன, ஒன்றும் நடக்காது. The rhema word this morning is, நீங்க என்ன பண்ணணும்? தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். கர்த்தர் அதற்காக இந்த சபையை அழைக்கிறார். இந்த பார்ட் 1ல் இன்னைக்கு நான் பேசியிருக்கிறேன், விருப்பத்தை பற்றி அதிகமாக பேசியிருக்கிறேன். ஐ எம் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் மேபி அடுத்த வாட்டி நான் பிரசங்கிக்கும் பொழுது ஐ கோயிங் டு ஸ்பீக் அபவுட் the God's will in your life. கர்த்தருடைய சித்தம் என்று குறித்து இந்த 2வது பகுதியிலே நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் அந்த வார்த்தைகளை எனக்கு கொடுத்தபடினாலே இந்த சபைக்கு நான் அறிவிக்க ஆவியானவர் ஏவுகிறபடினாலே இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, doing the will of God, it's going to lead you to eternity. Doing the will of God. இன்றைக்கு அருமையான சின்ன பிள்ளைங்க, வாலிபர்களே, யாராக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வார்த்தையை ஒருவேளை இன்டர்நெட் மூலமாய் கேட்டுக்கொண்டுதான், are you doing the will of God? It will lead you to eternity. கர்த்தருடைய மகிழ்ச்சியில் நாம் இருப்போம். கர்த்தர் நம்மை பெரிய காரியங்களை செய்வார். அவர் எப்படி வேணா, அவர் முடிவு பரியந்தும் சகல நாட்களில் நம்மளோடு இருக்கிறார். எல்லாம் கண்களை மூடி எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஆண்டவரே எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே என் விருப்பம் வேணாம் ஆண்டவரே. இட்ஸ் டைம் டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறது மிகவும் முக்கியம். கண்ணில் மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என் விருப்பம் வேணாம், என் ஆசை வேணாம் ஆண்டவரே. என் ஆசைலாம் நீங்க தான் ஆண்டவரே. ஆண்டவரே என் ஆசைலாம் நீங்க தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த இஸ்ரேல் பதர் அந்த பாடலை போடுங்களேன். ஹல்லேலூயா. கண்ணில் இப்படி கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆண்டவரே என் விருப்பம் வேண்டாம் ஆண்டவரே, என் ஆசை வேணாம் ஆண்டவரே, பாவம் வேண்டாம் ஆண்டவரே, அது மரணத்தை பிறப்பிக்கும். ஜீசஸ் ஆண்டவரே, let do your will of God. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்கிறவனா என்னை மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒப்பற்ற என் செல்வமே. ஹல்லேலூயா. என் விருப்பம் எல்லாமே இயேசுவே நீர்தானன்றோ. பாடுங்க. என் விருப்பம் எல்லாமே இயேசுவே நீர்தானன்றோ. தொடர்ந்து ஓடுவே, தொடர்ந்து ஓடுவே, தொல்லைகள் என்ன செய்யும், தொல்லைகள் என்ன செய்யும். ஒப்பற்ற என் செல்வமே. இந்த பாடல் பாடுங்க. ஓ எந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடி வந்தே, நான் உம் பாதம் ஓடி வந்தேன். கண்களை மூடி ஆண்டவரே ஏன் விருப்பம் ஆண்டவரே. ஆவியானவரே என்னோட கூட தெளிவா பேசியிருக்கிறீங்க. நான் பாவத்தில் வாழ மாட்டேன் ஆண்டவரே, என் ஆசையில வாழ மாட்டேன், என் விருப்பம் போல செய்ய மாட்டேன். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. சகோதரனே, சகோதரியே, வாலிபனே, கன்னிகையே, சின்ன தம்பி, கர்த்தர் உங்களை பார்த்து ஆவியானவர் இன்னைக்கு பேசி இருக்கிறார். நம்ம விருப்பத்தையே செய்து கொண்டிருக்கிறோம், இவ்வளவு நாள் செய்திருக்கிறோம். ஒருவேளை நம்ம திருமணம் முடிச்சு அநேக வருடங்கள் ஆயிருக்கோம். இன்னைக்கு கூட நம்முடைய விருப்பத்தை, நம்ம புருஷனுடைய விருப்பத்தையே செய்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதுதான் தேவ சித்தம் செய்ய போறோங்க? கேள்வி கேளுங்க. ஆண்டவர் பார்த்து, பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய சித்தத்தை என் குடும்பத்தில் செய்யணும், அதற்காக தான் என்னை அழைத்திருக்கிறீங்க. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்த வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த கால வேளைக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க கைகளை தூக்குங்க. இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசினார், திட்டவட்டமா பேசினார், ஆவியானவர் இடைப்பட்டார் என்று சொல்றவங்க கல்ல எல்லாம் கைகளை கூட்டி எல்லாம் தூக்கி ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே இந்த வார்த்தை ஆண்டவரே வெறுமையாய் திரும்புவதில்லை, அது 60-100 பலன் கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய விருப்பம் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய ஆசை அல்ல ஆண்டவரே, நீரே எங்கள் ஆசையாய் மாற்றிக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இந்த வாரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த வாரம் ஆசீர்வாதமாக்கி தாங்க. இந்த வாரத்தில் தேவ சித்தத்தை செய்கிறவளா என்னை மாற்றும் ஆண்டவரே, தேவ சித்தத்தை செய்கிறவனா என்னை மாற்றும் ஆண்டவரே. கர்த்தாவே என் விருப்பம் செய்ய மாட்டேன், இன்றைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற ஆண்டவரே, உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையும் பிதாவினுடைய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் கர்த்தர் வருகை மட்டும் நம்மோடு கூட இருப்பதாக. எல்லாம் சேர்ந்து ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். எல்லாரும் சொன்ன ஒரு 7 அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா சொல்ல போறோம். எல்லாம் 7 அல்லேலூயா. சரிங்களா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் கைகளை தட்டி ஆண்டவருக்கு மட்டும் நன்றி சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர்.
ஒருவரோடு வாழ்த்தி உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு